வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் ஓஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரோமன் ரெயின்ஸ்க்கும் பிரான்சன் ரீடுக்குமான மேட்ச் இருக்குல்ல, அது ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. இதை சாமி ஜெயினுக்கு யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது. ட்ரிபிள் ஹைச்சா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் லுக்கே மாற்றி இருக்கிறாரு. வாங்க இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி காய்ஸ், நியோமி வந்து ஒரு ரூமராக ஒரு செய்தி இருந்தது. நியோமி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, டைட்டில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அஃபிஷியலாக எந்த விதமான செய்தியும் வரல. போன வாரம் நடந்த மண்டே நைட் ராக்கு நியோமி வந்திருந்தாங்களாம். மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. குறிப்பாக கல்யாணம் ஆன பெண்களோ கல்யாணம் ஆகாத பெண்களோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட் போட்டு பார்ப்பாங்க. அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் டபுள் கோடு விழுந்துருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் வளர்ந்துருக்குது. அது உண்மையானு தெரில. ஆனால் WWE இந்த வாரம் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நியோமி அட்ரஸ்டு டு வேர்ல்டு உமன் சாம்பியன்ஷிப். அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சு நியோமிக்கு ஒன்று இன்ஜுரியாக இருக்கும், இல்லாட்டா நியோமி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால் டைட்டில் கொடுக்க போகிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நியோமி வந்து அவங்களுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நியோமிக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குது, அதனால் டைட்டில் கொடுத்துட்டு போக போகிறாங்க. நியோமியோடைய கெரியரின் உச்சத்தில் இந்த டைமில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. எப்படி பெக்கிலிச்சிக்கு ஒரு திருப்பு முனையாக இருந்ததோ அப்படிப்பட்ட திருப்பு முனையாக இருந்தது. பெக்கிலிச்சிக்கும் இப்படி தான் ப்ரெக்னெண்ட் ஆகி போனாங்க. அதே மாதிரி நியோமி ஆக போகிறாங்களான்னு தெரில. ஆல்ரெடி நியோமிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இருக்குது, இல்லைன்னு இல்லை, குழந்தைகள் இருக்குது. இந்த முறை மேபி அடுத்த குழந்தைக்காக பிளான் போட்டுருக்காங்களான்னு தெரில. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வர ஆளை கண்டிப்பாக இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஹைச் அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவரோட ஃபிசிக்கல் தான். ஆக்சுவலி இப்போ ட்ரிபிள் ஹைச் வந்து டோட்டலி ரெஸ்லிங்லாம் பண்ணுறதில்ல, முழுக்க பார்த்தீங்கன்னா WWE தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு காலத்துலலாம் அந்த ஃபிசிக்கு அப்படின்னு சொன்னாலே ட்ரிபிள் ஹைச் மாதிரி உடம்பு இருக்கணும்ப்பா, அந்த செஸ்ட்டை பாறேன், வயிற்றை பாறேன், பழனி படிக்கட்டை பாறேன். ஐயோடா, 2018 கூட 19 வரைக்கும் ட்ரிபிள் ஹைச்சுடைய உடம்பு அப்படிங்கிறது ஃபிசிக்கலி ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரிபிள் ஹைச் மாதிரி வச்சுக்கணும். இந்தியெல்லாம் இந்த ஃபிசிக்ஸ் புக்குன்னு ஒன்று உண்டுவாங்கல்ல, அது ஃபிசிக்ஸ், அந்த ஃபிசிக்கில் ஃபிசிக்ஸ் புக்கு, இந்த பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கான புக்கு, அதிலலாம் கவர் பேஜாக ட்ரிபிள் ஹைச் தான் இருப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு ஃபிசிக்கை வச்சுருக்கிறவர் தான் நம்ம ட்ரிபிள் ஹைச். அப்படிப்பட்ட ட்ரிபிள் ஹைச் வந்து இப்போது உடம்பே டோட்டலி மாறி தொப்பையும் கிப்பையுமாக மாறிட்டார். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு வந்து 2000வது வருடம் பார்த்திங்கன்னா ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்குது. அதாவது அவருக்கு பார்த்திங்கன்னா WWE சண்டை போடும்போது மிந்தி வந்து அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிப்பார் போல இருக்குது. அதனால் இதய இரத்த குழாயில் வந்து அடைப்புகள் ஏற்பட்டிருக்குது. ஸோ அதனால் அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹெவி வெயிட்டை தூக்கக்கூடாது, சண்டை போடவே கூடாதுன்னு சொன்னனால தான் 2022 நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ட்ரிபிள் ஹைச் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து அவருடைய சர்ஜரி தான். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஹார்ட் சர்ஜரி ஏற்பட்டிருந்ததில்ல. இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து அவருடைய ஒய்ஃப் கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக அவருடைய 3 பெண் குழந்தைங்க கூட்டிகிட்டு ஒரு அயர்லாண்டுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறத ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை பார்த்த போது தான் நிறைய பேர் வந்து ஷாக்காக இருக்கிறாங்க. ஏன்னா ட்ரிபிள் ஹெச்சா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு தொந்தியெல்லாம் பெருசாக போட்டு கையெல்லாம் தொலைன்னு ஆகி, ஆக்சுவலி மிந்தி இருந்த ட்ரிபிள் ஹெச்சோட உடம்பே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் ஹெச் தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதே இல்லைல்ல. டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஓடி ஆடி விளையாடக்கூடாது, அதாவது ஓடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறதுனால எல்லாமே உண்டு. அது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட்டும் லைட்டாக வாக்கிங் பண்ணிக்கலாம், அதை தவிர்த்து வெயிட் தூக்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் ட்ரிபிள் ஹெச் பார்த்திங்கன்னா மிந்தி மாதிரி ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணதுக்காக எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணுறது கிடையாது. அதனால தான் ட்ரிபிள் ஹெச்சோடைய உடம்பு பார்த்திங்கன்னா இப்படி டோட்டலாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நல்லா உடற்பயிற்சிலாம் பண்ணி நல்லா இருந்தால் எந்த நோயும் வராதுன்னு. ஆனால் உடல் பயிற்சி பண்ணால் மட்டும் போதாது, நம்மளும் ஒழுக்கமாக இருக்கணும். இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கூட சில பேர் வந்து நாங்கள் உடல் பயிற்சி பண்ணுறோம், உடம்பை 6 பேக்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் நாம் பண்ணுற வேணால் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வினையாக வரும். எல்லோரும் புரிஞ்சுக்கோங்கப்பா. உங்கள் உடம்பை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி 6 பேக்கெல்லாம் வச்சுக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த தண்ணி தம்மெல்லாம் ஒதுக்கிட்டு தண்ணி தம் அடிக்காமல் நிம்மதியாக இருந்தாலே போதும். ட்ரிபிள் ஹெச்சோட உடம்பு பார்த்திங்களா, ஸ்டீராய்டெலாம் போட்டு உடம்பை எப்படி பிசிக்கலாக ஏற்றி வச்சுருந்தாரு. கடைசியில் பிச்சுக்கிட்டு பார்த்திங்களா, ரிட்டையர்மெண்ட் மேட்ச் அப்படிங்கிறதே விளையாட முடியாத அளவுக்கு ட்ரிபிள் ஹெச்சோட கெரியர் மோசமாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் யாராவது இப்படி தண்ணி கிண்ணி அடிக்கிறீங்கன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னடா நீ உத்தம மாதிரி பேசுகிறேன்னு கேட்காதீங்க, ஒரு சின்ன அட்வைஸ் தான்.
உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன், வேறு யார் சொல்லுவேன். இன்றைக்கி நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு சாமி ஜெயின் வந்திருப்பார். யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக சோலோ சிகாவாக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் வேணும்னு கேட்டிருப்பாரு. சோலோ சிகாவா சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்து ரா ரெஸ்லரு, ஸ்மாக்டவுனில் வந்திருக்கனால உனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட பேசிட்டாராம். இதுக்கப்புறமா ஒரு ராக்கு போகிறது கிடையாதான், இவரை வந்து ஸ்மாக்டவுனுக்கு மூவ் பண்ணிட்டாங்களாம். அதாவது சாமி ஜெயினை மூவ் டு ஸ்மாக்டவுன். இதுக்கப்புறமா சாமி ஜெயின் வந்து ஸ்மாக்டவுன் பிராண்டில் தான் இருக்க போகிறாராம். இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இதுக்கப்புறமா சாமி ஜெயின் வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக மோதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் மெயின் ஈவெண்ட்டில் ஜாக்கப் ஃபாட்டு ஜிம்மி யூசோக்கு எதிராக எம்எஃப்டி டீமுக்கு அகேன்ஸ்டாக மோதிருப்பாங்க. அதில் எம்எஃப்டி டீமை வீழ்த்தி வின்னும் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, எம்எஃப்டினா என்னப்பா அது? எம்எஃப்டி ஆக்சுவலாக அந்த டீமோட ஃபுல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா எம்எஃப்டி மை ஃபேமிலி ட்ரீ. சோலோ சிகாவுடைய ஃபேமிலி ட்ரீயில் இருக்கிறவங்க தானே அந்த அவங்க டீம் மெம்பர்ஸாக இருக்காங்க. அதனால் எம்எஃப்டி மை ஃபேமிலி ட்ரீ அதுதான் இதோடைய முழு. சாமி ஜெயின் அஃபிஷியலி இப்போ ஸ்மாக்டவுன் ரெஸ்லர் ஆகிட்டாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, டபிள்யூடி பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃப்டெல்லாம் நடத்துறதுல போல இருக்குது. இப்படி சும்மா ஒரு ரெஸ்லரை தூக்கி ஸ்மாக்டவுனில் போடுறது. ட்ரூவெல்லாம் இப்படி தான் ரால் இருந்தார், ஸ்மாக்டவுன் தூக்கி போட்டாங்க. இப்போ இவரையும் தூக்கி ஸ்மாக்டவுன் போட்டாச்சு. இதுக்கப்புறமா ஜிம்மி யூசோ தூக்கி ராலை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேவைக்கு, அதாவது டிராஃப்ட் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு தேவைக்கான ரெஸ்லர்ஸை மாற்றும் அந்தந்த பிராண்டில் தூக்கி போடுறாங்க. இப்போ சாமி ஜெயின் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பாக மோட பேரில் ஸ்மாக்டவுனில் மாற்றுறாங்க. இதே மாதிரி தான் டேமியன் பிரிஸ்டின் ட்ரூ மாக்கிண்டருக்கு ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரால் வந்து ஸ்மாக்டவுன் மாற்றினாங்க. இப்படி தான் ஒவ்வொரு வருஷத்துலையும் மாற்றிட்டு இருக்காங்களே தவிர்த்து டிராஃப்ட் அப்படிங்கிறத நடத்த மாட்டேங்காங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்குதா? நம்ம சாமி ஜெயினை பார்த்து இருக்க பாலியம்னு ராலை சொல்லியிருப்பாரு. செத்ரோலன்ஸ் கூட சேர்ந்துட்டு, ஸோ செத்ரோலன்ஸ் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறான், நீ ஸ்மாக்டவுனுக்கு போயிரு, ஸ்மாக்டவுனுக்கு போனதுக்கப்புறமா நீ அங்கே வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பை நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி பாலியம்னு சொல்லியிருப்பாரு. இல்லை நான் ராலாம் விட்டு போக மாட்டேன் அன்றைக்கி சாமி ஜெயின் சொல்லியிருப்பாரு. அன்றைக்கே போயிருந்தாருன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பாச்சு கிடச்சிருக்கும். அடுத்த செய்தி நம்ம ட்ரூ மாக்கிண்டர் போன வாரம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அலற விடலை, செதற விட்டுட்டார். அதை பார்த்து பல பேர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சம்பவம் அப்படின்னா ட்ரூ மாக்கிண்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு நடக்கும். அண்ட் கோடி ரோட்ஸ் ட்ரூ மாக்கிண்டருக்கான ஸ்டோரியை வந்து டபிள்யூபிள்யூ அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. இதில் நம்ம பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா போன வாரம் கோடி ரோட்ஸுடைய முகத்தெல்லாம் உடச்சி எரிஞ்சிருப்பார் ட்ரூ மாக்கிண்டர். பட் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலை இந்த வாரம். ஏன்னா ட்ரூ மாக்கிண்டர் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அட்ரஸ் டு கோடி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. சாரி கைஸ், நான் ரான்னு சொல்லிட்டேன் ஸ்மாக்டவுனு. ஸோ ட்ரூ மாக்கிண்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஒரு பயங்கரமான ஸ்டோரி டெவலப் பண்ணணுங்க பார்த்தா இப்படி முடிச்சிருக்கானுங்க. ஆல்ரெடி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்ததுங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு ஜான்சனா வரலன்னு. ஏன்னா ஜான்சனாவுடைய கடைசி வருஷம் ஒவ்வொரு வாரமும் ஜான்சனாவை ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த வாரம் வராததும் நல்ல விஷயந்தான். ஏன்னா லோகன் பால் கூட ஃபியூடு போகிறதுக்கு வேஸ்ட்டாக எதுக்கு அவரோட டேட்டை வேஸ்ட் பண்ணணும். ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வாராரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃபோக்கஸிங் ஃபுல்லாக ஜான்சனாக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் நடக்கிற மேட்சை தான் எதிர்பார்ப்போம். சரி, உலகநாதன் லோகன் பால் எங்கே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு போயிட்டாருங்க. ஓ கல்யாணமா? யாருக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லோகன் பாலுக்கு தான் கல்யாணம். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் நடக்கும்போது லோகன் பால் கல்யாணம் பண்ணதுக்கு போயிட்டார். அதுவும் அவருடைய கல்யாணம் தான். ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார். அந்த பொண்ணை டேட்டோ பண்ணிட்டு இருந்தார். எல்லாமே குழந்தையெல்லாம் பெற்றாச்சு. குழந்தை பெற்றதுக்கப்புறமா இப்போ கல்யாணம். அமெரிக்காவில் என்ன ஸ்டைல் தெரியுமாங்க? நல்லா வாழ்வாங்க, குழந்தையெல்லாம் பெற்றுக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டினா ரொனால்டோ, அவருக்கு 6 பிள்ளையா இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற செய்தி தான் வந்திருக்கு. அதிலும் ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரான்சன் ரீடுக்கும் கிளாஸ் இன் பாரிஸில் ஒரு மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நியூஸ் எல்லாம் இருக்குது. இப்போது இந்த மேட்ச் வந்து இந்த வாரம் நடக்க போகிற ஆளாக கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரு. ஸ்மாக்டவுன் இந்த வாரம் மொக்கையாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. வேண்டாயா, இந்த நியூஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மேட்ச் எதை வச்சு தெரியுமா? ஷூவை வச்சு. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸ் ஷூ, அது நைக் கம்பெனி தானே, அதை வச்சு தான் பெருசாக டெவலப் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்கு காசு வாங்கிட்டாங்க போல டபிள்யூபிள்யூ, அதை வச்சே பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸோட ஷூ பெருசு, அதுவும் அந்த நைக் கம்பெனி பெருசு அப்படின்னு. இப்போ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அதை ஷூவை லேடரில் தொங்க விட்டுட்டு இவங்களுக்குள்ள ஒரு லேடர் மேட்ச் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் ஷூ கூட பெருசு தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. பிரான்சன் ரீட் ட்ரைபிள் சீஃப்
தீஃப் அப்படின்னு கூட காட்டுறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஷூக்காக இவங்க லேடர் மேலே ஏறி எடுக்கிற மேட்ச் எல்லாம் உண்மையிலேயே ஓவராக இருக்கும். அது உண்மையிலேயே அந்த ஷூ கம்பெனியோடைய ப்ரொமோஷனுக்காக தான் இருக்கும். WWE அதை மட்டும் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். சமீப காலமாக WWE பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக எல்லாத்தையும் பண்ணுறாங்க. மேபி இதையும் பண்ணுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு அந்த ஊலாஃபால மாலையை வச்சு பிரான்சன் ரீட் திட்டிருக்கலாம். ப்ரொமோஷன் சொல்லிட்டு ஷூவெல்லாம் திற மாதிரி கட்டிட்டாங்கப்பா. உங்களோட கருத்து என்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.